இவர்கிட்ட கேட்டேன், ரிசப்ஷனில் ஃபோன் கொடுங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பொண்ணு அங்கே ரேப் பண்ண பார்க்குறாங்க, கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ். இன்னும் மேடம் இந்த ஃபோன்லாம் அப்போவே நினச்சிட்டு இது ஆல்ரெடி ப்ரீ பிளான். ஃபேன்ஸ் தான் புது ப்ரொடியூசராக புது டைரக்டராக வராங்க இண்டஸ்ட்ரிக்கு. வந்தவொடனே யாரெல்லாம் ட்ரீம் கேர்ள்ஸோ காண்டாக்ட் பண்ணுறது, கிட்டுவோன்னு நலுக்கு என்னென்ன பக்ஷமானோ கிட்டான்னு கேட்டேன். சின்ன பொண்ணாக இருந்தாக்கா கல்யாணம் பண்ணிக்கோ, லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணும், அப்புறம் சூசைட் கீசைட்னு போகும். இப்போது யோர் மெச்சூர் உமன், நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இப்போ டேட்டிங் ட்ரிப்பு காலேஜில் போகிறாங்க, எல்லாமே போகிறாங்க, ஜஸ்ட் டேட் வித் ஒன் மேன், இட்ஸ் லைக் தேட் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், இட்ஸ் நாட் டேட்டிங் அலோன்மா, இட்ஸ் ஈவன் மேட்டிங். ஸோ எனக்கு இப்போது சில பெரிய ஹீரோஸை பற்றி ரூமர் வரும்போது எனக்கு இந்த பெண்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதது கூட காரணமாக இருக்கலாம்னு தோணுது. யங் ஏஜில் இருக்கும் போது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஓல்ட் ஏஜுக்கு வந்து நம்ம சேஃபர் ஜோனுக்கு போயிட்டதாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எல்லா லாங்குவேஜும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மெஜாரிட்டி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது மலையாளம். ஆர்டிஸ்ட் சார்மிலா வீடுங்களா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார்மிலா இல்லை இந்த மாதிரி எடுத்தா நான் தான் கேட்பேன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும்னு நான் திருப்பி கேட்டுருவேன். இங்கிருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் படம் ஓடும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் படம் ஃப்ளாப்லாம் கிடையாது. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படம் ஓடுறேன்னா என்ன பண்ணுவீங்க? வணக்கம். வணக்கம் சார். இப்போ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது நான் முக்கால்வாசி மெஜாரிட்டி தமிழ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அம்பி ரோபோ சங்கர் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதில் ஒரு எங்கள் அக்கா யோகி பாபு படத்தில் வந்து ஆத்மிகாவுடைய மதர் மிஸ் மேகி அந்த படம். அதுக்கு அடுத்தது வந்து ஹோலோகாஸ்ட்னு ஒரு படத்தில் நன் கேரக்டர். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கெட்டவன் என்ற பேர் எடுத்த நல்லவன், பிக் பாஸ் மகத் ஐஸ்வர்யா. ஸோ அதில் ஐஸ்வர்யாவுடைய மம்மி. அப்புறம் என்னைய சுட்ட பண்ணின ஒரு படத்தில் வந்து ஹீரோவுடைய மதர். அப்புறம் செங்குரலி. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இப்போ ரிலீஸ் ஆன ஆர்கே வெள்ளிமேகம் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன். ஸோ முன்னாடியோட கம்பேர் பண்ணோம்னா இப்போ தான் தமிழில் நிறைய நடிக்கிறேன். தமிழ் இப்போ தான் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அங்கே வருது. ஸோ தட் இஸ் வை ஐ எம் கேரளாவில் வந்து இப்போ நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, மெமரி ப்ளஸ் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் 3 படம் இருக்குது ரிலீஸ்க்கு. பாயிண்ட் ரேஞ்ச், அப்புறம் குறுநரி, அப்புறம் ஒரு வாதில் கோட்டார், அவ்வளோதான். இங்கே தான் அதிகம். ஹேமா கமிஷன் வந்து வரைக்கும் வெளியே வந்து மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய புயலே கிளப்பியிருக்க வந்து அதுக்கு பிறகு சில நடிகைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்க வந்து என்ன நடந்தது அந்த பொள்ளாச்சி ஷூட்டிங்கில்? பொள்ளாச்சி ஷூட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் டேடி தான் அக்கம்பெனி பண்ணுவாங்க. என்ன அப்பா வர வரைக்கும் ஐ ஹேட் நோ ப்ராப்ளம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் ஒரு there was a season டேடி ஹார்ட் அட்டாக் வந்து இஸ் அட் ஹோம், அசிஸ்டன்ஸோட போக வேண்டிய சூழ்நிலை. இது புரிஞ்சிருச்சு போல இருக்கு அவங்களுக்கு. ஸோ நான் எப்போவுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இல்லை வெரிஃபை பண்ணி தான் போகிறது உண்டு. அப்போ கேட்டதுக்கு நத்திங் அப்படின்ட்டாரு டைரக்டர்லாம். ஒன்று ப்ரொடியூசர் பாகத்தில் தான் பிரச்சனை வந்துச்சு. டைரக்டர் வந்து டீசன்ட் ஃபெலோ தான் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும். போனவொன்னே ஃபர்ஸ்ட் இப்போ இதில் எடுத்தாங்க, ஷொர்னூரில் வந்து டாக்கிங் போர்ஷன் எடுத்தாங்க. இது நம்ம காலம் மாறி போச்சு, வாடி போட்ட புள்ள வெளியே அந்த அந்த படம் தான் ஷார்ட் இது. அது அர்ஜுனன் பிள்ளை மஞ்சு மக்களும் பேர் மலையாளத்தில். டாக்கிங் போர்ஷன்லாம் முடிச்சு ஒரே ஒரு சாங் பேலன்ஸ், we had to shoot in பொள்ளாச்சி. 2 நாள் இட் வாஸ் ஓகே. 3ஆவது நாள் தான் பேக்கப் டே. அன்னைக்கு தான் திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன். பேக்கப்னா எவ்ரிபடி வேர் இன்ட்ரெஸ்ட் கோயிங் அவே ஹியர் அண்ட் தேர். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஷண்முகான்னு, ஐ திங்க் ஹி ஹேட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வித் இவர் ப்ரொடியூசர். ஸோ அதனால என்கிட்ட வந்து நீங்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்கம்மா, மரியாதையாக இருக்காதுன்னு. சரி நான் போயிட்டு வரேன். அப்போது இவங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் என் கூட வந்தாங்க. நீங்கள் இங்கே இருங்க, அவங்க போய் சொல்லிட்டு வராங்க, நீங்கள் எதுக்கு கூட போகிறீங்க? வருஷம் கூட அவங்க கூட தானே வந்தாங்க, சென்னையிலேருந்து அசிஸ்டன்ட் கூட கூப்பிட்டு வந்தேன். ஸோ அங்கே போனால் ஃபுல்லி சிட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். அவங்க லேடிஸ் தான், ஒரு லேடி ஒரு பையன், ஒரு ஆம்பளை, அந்த அண்ணா பெரிய அண்ணா. ஸோ அவங்க நாங்கள் தான் இப்போ 2 பேர் தான் எனக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி எப்போவுமே. ஸோ வந்து கம் லைக் எவ்ரிபடி டோட்டலி ட்ரங்க் அப்படியே இப்படி இருக்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல, அவங்க இருந்த மயக்கத்தில் துர்காக்கா நானுன்னு புரிஞ்சு சாரியை பிடிச்சி இழுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இவர் வந்தார் சப்போர்ட் பண்ண, லக்ஷ்மண் அவர் அடி வாங்கினார். ஒருத்தர் கட்டி பிடிச்சாரு, கையை கடிச்சிட்டு ஓடிட்டேன். இவங்க வந்து இதை பண்ணணும்னு பிளான் வச்சாங்க, கதவை சாத்தணும்னு கூட இல்லை. நான் ஓடி போக பார்த்தோன்னே கதவை சாத்த வராங்க. அண்ட் they couldn't run also because they are not in their senses. ஸோ கீழே வந்துட்டு நான் அந்த இவர்கிட்ட கேட்டேன், ரிசப்ஷனில் ஃபோன் கொடுங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பொண்ணு அங்கே ரேப் பண்ண பார்க்குறாங்க, கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ். இன்னும் மேடம் இந்த ஃபோன்லாம் அப்போவே நினச்சிட்டு இது ஆல்ரெடி ப்ரீ பிளான். ஸோ அதனால வாட் ஐ டிட், வெளியில் ஓடிட்டேன். பை காட்ஸ் ரேஸ் அங்கே ஒரு செட் ஆஃப் ஆட்டோக்காரங்க இருந்தாங்க. தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த கிருபாகரனுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள், அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் போகணும் அப்படின்னு. கிருபாகரன் பேர்லாம் சொன்னீங்க, நீங்கள் யாரும் சொல்லி சென்னையிலேருந்து வரவங்க, நாங்கள் இந்த சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன் நான், அடிகள் ராஜ் எம்பிலாம் எனக்கு ரிலேட்டிவ் தான், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட அப்படின்னு. இப்போ என்னம்மா வேணும் உங்களுக்கு அப்படின்னு, இந்த மாதிரி ரேப் பண்ண பார்க்குறாங்க என் ஹஸ்பண்ட், இது மாதிரி பண்ணுறாங்க. அந்த ஆட்டோக்காரங்க கொத்தா வந்துட்டாங்க 10-15 பேர்.
அவங்க வந்து உள்ளே போய் டிட் த ரெஸ்கியூ ஃபோர்ஸ். என்ன ஒருத்தர் கூப்பிட்டு போய் எஸ்டிடி பூட்டில் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்க வச்சார். ஃபோன் அடித்து டேடி எடுத்தாங்க. அப்போது டேடி கிட்ட சொன்ன மாதிரி நடந்து போச்சுன்னு. ஸோ அவரோட ராஜாத்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். பிகாஸ் கலைஞர் வாஸ் த சிஎம் அட் தட் டைம். ராஜாத்தி அம்மா அடித்த உடனே அடுத்த செகண்ட் காலங்காலத்தில் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் போலீஸஸ். சென்னையிலேருந்து வந்தாங்க ஒரு பேட்ச், அங்கே பொள்ளாச்சி போலீஸ், தேவர் அரஸ்டட் அண்ட் த்ரோன். அப்புறம் என்னாச்சு அந்த கேஸ்? என்னாச்சு அது நடந்தது? எதுங்க அந்த கேஸ்? அவங்கள அது then they went off to the Kerala police. They handed them over to the Kerala police and they were there for a lockup for a long time. They were there. படம் ரிலீஸ் ஆச்சு, அது ஒன்றும் ப்ராப்ளம். அது சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம். அர்ஜுனன் பிள்ளையும் 5 பக்கம் அது சூப்பர் ஹிட். அது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க ப்ரொடியூசர் அசிஸ்டன்ட் 2 பேரோட தான் போயிருக்கீங்க வந்து. ஷாக்ட். நைட்ல நாங்க தூங்காம முழிச்சிட்டு ஒவ்வொருத்தரோட பேச்சு கூட முடியாம நாங்க 3 பேர் உட்காந்துருக்கோம். யாருமே இந்த மாதிரி எதிர்பார்க்கல. சடனா தமிழ்ல எனக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எல்லா லாங்குவேஜும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மெஜாரிட்டி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறது மலையாளம். பட் முன்னாடியே பேசிடுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் வரீங்களா இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு படம் கிடையாது, அவ்வளோதான். தவிர இந்த மாதிரி கம்பல்சரியாக கொண்டு போய் நேக் பண்ணி கொண்டு தட் தே வில் நெவர் டூ. பட் இந்த தடவை இட் வாஸ் அ மிஸ்ஃபயரிங். இப்போ வரீங்களா இல்லையாங்கிறத நேரடியாகவே கேட்டுருவாங்களா வந்து? சில பேர் ஃபோனில் கேட்பாங்க. அவங்க எடுத்து பேசுகிற விதத்துலேயே நான் கண்டுபிடிச்சிடுவேன் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தேயா. எடுத்தோன்னே சார்மிளா மேடம் இருக்காங்களா, இல்லை ஆர்டிஸ்ட் சார்மிளா வீடுங்களா, என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார்மிளா இல்லை இந்த மாதிரி எடுத்தா எனக்கு தெரியும். பேரை சொல்லி ஒரு மாதிரி நேகிங்காக பேசினா ஐ நோ தட் தேர் ஆஃப்டர் திஸ். நான் தான் கேட்பேன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும்னு நான் திருப்பி கேட்டுருவேன் இங்கிருந்து. ஸோ இட்ஸ் லைக் தட். இந்த ஒரு வலிரா மாதிரி பேசுவாங்க, ஒரு இது மாதிரி. சில பேர் வந்து ஃப்ளர்ட்டியாக தே ஸ்டார்ட் ஆஸ்கிங் மீ, சிங்கிள் மதராக இருக்கீங்க, உங்களுக்கு யூ நாட் ஃபீலிங் வேறு எமோஷன்ஸ் உங்களுக்கு கிடையாதா? அந்த மாதிரி எமோஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவேன்? சார் உங்கள் பிரச்சனை இல்லை அதுன்னு. எனக்கு எமோஷன்ஸ் வருமானு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? நான் நிம்மதியாக இருக்கேன். இப்போ ஒரு சிங்கிள் மதர் இவங்களுக்கு பார்த்தோம்னா நான் நிம்மதியாக இருக்காத மாதிரி தோணுது போல இருக்கு. ஸோ தே வாண்ட் கம் அஸ் அ ஷோல்டர். இது ஒரு விதம் இன்டைரக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு ஒன்றை தானே ரொம்ப பிடிக்கும், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், உங்களுக்கு ஒரு ஷோல்டர் தேவை, யூ நீட் அ மீல் சப்போர்ட். இதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். எப்படியும் இவங்க பண்ணிக்க போகிறது கிடையாது. இதை வச்சு யூஸ் பண்ணி விடுறது ஐடியா. இதெல்லாம் ஸ்கூல் போனுங்க கிட்ட, காலேஜ் போனுங்க கிட்ட ட்ரை பண்ண வேண்டியது ஒரு குழந்தையோடைய அம்மா கிட்ட ட்ரை பண்ண ஹவுஸ் திஸ். தட் மேக்ஸ் நோ சென்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க வந்து. அவங்க பேசுறதே ஒரு மாதிரி நேகிங்காக இந்த மாதிரி ஒரு இது தேர். வி நோ தட் யூஸிங் அஸ் அண்ட் யூட்டிலைசிங் அஸ். ஸோ நாங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த புது புது பொண்ணுங்க ஹூ ஆர் கம்மிங் ஃப்ரம் ஆக்சுவலி தேர் படிப்பறிவு இல்லாமல் ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்க, வேறு வழி இல்லாமல் அழகு மட்டும் இருக்கும். அழகு வச்சுட்டு என்ன பண்ணுறது? இப்போ ஒரு ஃபேராக டாலாக கொஞ்சம் பெரிய எடுத்து போனுங்க மாடலிங் போயிடுறாங்க, ரேம்பிங் ஷோ அப்படி இப்படி போயிடுறாங்க. கொஞ்சம் இந்த கம் ஃப்ரம் அ புவர் ஃபேமிலி, சஃபர்ட் ஃபேமிலி, தாவணி போட்டுக்கிட்டு கொண்டுகிட்டு ஒரு கிராமத்து ஹீரோயின், அதுக்கு அவங்க சூட்டபுளாக இருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூட்டிலைஸ் பண்ணுறாங்கனாக்கா இவங்க கூட வர மேரேஜஸ் ஒரிஜினல் மேரேஜஸே கிடையாது. இந்த ஷூட்டிங் பார்த்து பேன் நிற்குள்ள கும்பல் இந்த மாதிரி சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று 4 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு கிராமத்துலேருந்து வர பொண்ணுங்களை வச்சு இவங்களை கொண்டு வந்தது. இது வந்து எங்கள் பாரு எல்லாம் என்ன விஷ் பண்ணாங்க, ஏன் ஸ்டுடியோ தான் இது. இப்போ அந்த டைரக்டர்கிட்ட நீ போனால் உனக்கு சான்ஸு, இவருக்கு காசு. ஸோ ஒரு வாட்டி ருசி கண்டுட்டா இப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், இவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், இவருங்க பணம் பண்ணுறதுக்கு. அம்மா அப்பாவையும் தேர் மேக்கிங் தெம் சே எஸ். எவ்வளோ நாள் இந்த மாதிரி வீட்டில் இருப்பீங்க, இந்த மாதிரி கார், இந்த மாதிரி நகையெல்லாம் அவங்களுக்கு ஆசை இல்லையான்னு சொல்லி அந்த ஆசை காட்டிடுறாங்க. ஸோ பேரண்ட்ஸே கொண்டு வந்து குழந்தைங்கள சம்டைம்ஸ் தே லீவ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அண்ணனுக்கு தே டூ தட், தங்கச்சிங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கோயிங் ஆன். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லப்படுது. இப்போ நீங்களே கூட ஒரு 28 படங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு. பட் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணல. நான் வந்து ஐ டென்ட் லூஸ் மை செல்ஃப். அது வரைக்கும் கேன் தான். என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போல. இப்போ கூட இண்டஸ்ட்ரியில் பார்த்தாக்கா எல்லாமே ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கீங்களா அந்த மரியாதை. இவ அன்னைக்கு வந்தவ அந்த மாதிரி பேர் எனக்கு கிடையாது. அது எனக்கு வேணாம். ஸோ இப்போ 28 படங்கள் மிஸ் ஆச்சுன்னு சொல்லிங்களா, அவங்க எப்படி அவங்க இதுக்கு தான் அப்ரோச் பண்ணுறாங்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்ரோச்சிங்னா நோபடி கம்ஸ் அண்ட் லைக் டேரிங்லி ட்ரைஸ் எனிதிங், எனி நான்சென்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ டாக். இந்த மாதிரி படம் எடுக்க போகிறோம், அது இது எடுத்தவொடனே ஒரு மாதிரி நேகிங்காக பேச அப்புறம் சினிமா டாபிக் ஆரம்பிப்பாங்க. அப்போவே நான் கண்டுபிடிச்சோட அட்ஜஸ்ட்மெண்ட். பிகாஸ் ஏன் சீனியாரிட்டி அப்படி புது பொண்ணுங்களுக்கு தெரியாது. அதுங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லுவாங்க. நான் இங்கே அவ்வளோ வச்சுருக்கேன், எனக்கு அங்கே ப்ராப்பர்ட்டி, இங்கே ப்ராப்பர்ட்டி, இது அது லுட்லூஸ்க்கு நிறைய பிளேடு போடுவாங்க, ரொம்ப அறுப்பாங்க. அந்த அறுக்க ஆரம்பித்த உடனே ஐ கம் டு நோ தட் தீஸ் ஆர் த பீப்புள். ஓகே, எடுத்தவொடனே ஜென்யூனாக மேடம் இந்த மாதிரி இந்த டேட்ஸ் ஒரு ஷூட்டிங் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா, அந்த டேட்ஸ் ஃப்ரீயாக இருக்கா, ஓகே வாட் இஸ் த பேமெண்ட், திஸ் இஸ் அ கரெக்ட் கம்பெனி.
ரைட் வே ஆஃப் டாக்கிங். இது எடுத்து பிளேடு போகிறது இல்லை என்னது, அப்புறம் என்ன அந்த படத்தில் ஐயோ எவ்வளோ அழகாக இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, ஐயோ உங்கள் கண்ணே ஒரு தனி அழகு. அப்போ இருக்க ஹீரோயில் நீங்கள் தான் சார்மர் அழகுதுவே பொய். ஏங்க ஒரு காம்படிஷனில் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி ஒரு ஸ்டில் இத்தனை வயசுக்கு அப்புறமும் they think I'll fall. அதுதான் அவங்களுடைய ஃபெயிலியர். அதுதான் மேக்ஸ் மீ கம் அண்ட் சிட் ஹியர். நாங்கள் இத்தனை படம் பார்த்து இவ்வளோ சீனியராக இருக்க எங்களுக்கே இந்த நிலைமைனா புதுசாக வந்த பொண்ணுங்களுக்கு என்ன நிலைமை. ஸோ தட் ஐ ஃபீல் சாரி அண்ட் பிட்டியபிள் ஃபார் த கேர்ள்ஸ். ஏன்னா நிறைய பேர் அவங்க கமிஷனுக்காக போய் சொல்லி நம்ப வைக்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குமா சினிமா, நீ அட்ஜஸ்ட் பண்ணா தான் முன்னுக்கு வருவேன். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னுக்கு வந்தேன். என்ன மாதிரி எனக்கு 100 பேர் தெரியும் இண்டஸ்ட்ரியில் அட்ஜஸ்ட் பண்ணாமல் முன்னுக்கு வந்தவங்க. இப்போ ஒன்றுமே கிடையாது. இந்த பிக் பாஸ்லேருந்து வராங்க பாருங்க செட் ஆஃப் பீப்புள். அவங்க பண்ணுறது வந்து சினிமா இல்லை, பிக் பாஸில் ஒரு இது. அதை வச்சு எவ்வளோ கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க, அதை வச்சு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் தேர் சேஃப் மெஜாரிட்டி. சில பேர் மாடலிங்கில் பெருசாக போய் ஹோர்டிங் பேனரில் வந்து மாடலாக இருந்துட்டு வராங்க. ஸோ அவங்க ஒரு பேக்ரவுண்டோட வராங்க. ஸோ அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்கணும். சில அதுனா தே கம் ஃப்ரம் பாவர்ட்டி. தே ஹேவ் முக்கால்வாசி ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவங்க தான் அவங்கள சேஃப் பண்ணிக்கணும். மலையாளத்தில் தான் அதிகமாக இருக்குது, தமிழில் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க, ஏன் மலையாளத்தில் அதிகமாக இருக்குன்னு? மேபி மலையாளத்தில் நான் நிறைய படங்க பண்ணனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். ஒருவேளை இங்கே வந்து நான் டாப் மோஸ்ட் ஹீரோயினாக இங்கே இருந்திருந்தா அப்போ ஐ வுட் ஹவ் ஃபேஸ்ட். இப்போ நான் பண்ணது வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ். அதுவும் தேர் லைக் ஓகே ஃபிலிம்ஸ். லைக் பிரசாந்தோட ஹீரோயினாக பண்ணியிருக்கேன், நெப்போலியன் சரோட பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய நியூ ஃபேஸஸ் ஹீரோஸ். இதுதான் தட்ஸ் மை லிமிட். ஆனால் அங்கே மோகன்லால் சார், ஜெயராம் சார், முகேஷ் சார், இல்லை ஆல் லீடிங் ஒன்ஸோட நான் பேட். ஸோ அந்த கிரேஸ் இருக்குது, ஆடியன்ஸ்க்கே கிரேஸ் இருக்குது. ஏன்னா நான் கவனிச்சு பார்த்ததுல வந்து முக்கால்வாசி இந்த ஃபேன்ஸ் தான் புது ப்ரொடியூசராக புது டைரக்டராக வராங்க இண்டஸ்ட்ரிக்கு. வந்தவொடனே யாரெல்லாம் ட்ரீம் கேர்ள்ஸோ காண்டாக்ட் பண்ணுறது, கிட்டுவோன்னு நாளைக்கு என்னென்ன பக்ஷமானோ கிட்டான்னு கேட்டாங்க, ஏன்னா சாப்பாடான்னு கிட்டுவோ நீ கிடைக்குமான்னு அது இந்த அலைச்சல் பெரியவங்களுக்கு இல்லை. சீனியர் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஹேவ் தட். அவங்க பரம்பரையாக வம்சமாக பல நடிகைகளை பார்த்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக என் கிட்ட வரணும், பர்டிகுலராக அந்த பொண்ணுக்கிட்ட போகணும் அப்படின்றது இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் லீடிங் ஹீரோஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. ஐ ஹாவ் அ ஃபீல் பிகாஸ் என்னன்னாக்கா லீடிங் ஹீரோஸ் பண்ணாக்கா ஒரு பொண்ணுக்காக, அதுவும் ரொம்ப ஃபஸ்ஸியாக இருக்கிற ஒரு பொண்ணை கம்பல்சரியாக கூப்பிட்டு வெளியில் போய் சொல்லிட்டு எங்களுக்கு இமேஜ் ப்ராப்ளமாக இல்லையா? இப்போ எப்படி அவங்க தைரியமாக செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து முகேஷ் கூடலாம் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. முகேஷ் பேர் கூட இப்போ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. வந்து முகேஷோட நடிச்சிருக்கேன், அப்புறம் இவர் நம்ம சித்திக் சரோட நடிச்சிருக்கேன், ரியாஸ் கான் சரோட நடிச்சிருக்கேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஐ ஃபவுண்ட் தம் ப்ரிட்டி ரீசெண்ட். எனக்கு பிரச்சனை கொடுக்கறதே புதுசாக வந்து நியூ செட்டு தான், நியூ ப்ரொடியூசர் டிரெக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு செட்டு தான் தேர் கிவிங் மீ ப்ராப்ளம்ஸ். பட் அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷைனோ சவக்காரன், மஞ்சித் திவாகர், ஹாரிஸ் இஸ்மாயில், அதே மாதிரி கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் டிரெக்டர்ஸ் தே ஆர் சப்போர்ட்டிங். ஸோ அதே செட்டோட தான் ஐம் கண்டினியூங் அண்ட் ஒர்க்கிங். ஐ எம் நாட் ட்ரைங் நியூ மூவிஸ் இன் மலையாளம். தமிழில் யார் பண்ணாலும் அந்த அமௌண்ட் கூட பார்க்காம நான் பண்ணிடுறாங்க. எனக்கு பட்ஜெட் ஹை தான் தமிழை விட. பட் பட்ஜெட்காக ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ப்ராப்ளம்ஸ். அது புதுசாக வர்ற ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் ஒரு வீட்டில் கூட சொல்லிருக்கீங்க, ஒரு 3 பசங்க பற்றி சொல்கிறீங்க. வந்து உங்கள் ஏஜுக்கு அவங்க ஏஜிங் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டி பசங்க, அவங்களே ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இல்லை அவங்க தான் மெஜாரிட்டி ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் இவங்களுக்கு வந்து என்னென்னா ரிச் ஃபேமிலிஸ்லேருந்து வந்திருப்பானுங்க, பணம் காசு வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியல, என்ஜாய் லைஃப் அண்ட் ஆல் தட். அண்ட் அவங்க சேஃப்டியும் பார்த்துக்கிறாங்க. நான் கேள்வி கேட்டதுக்கு கூட தேர் கிவிங் மீ அ ரிப்ளை. சின்ன பொண்ணாக இருந்தாக்கா கல்யாணம் பண்ணிக்கோ, லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணும், அப்புறம் சூசைட்னு போகும். இப்போ யூஆர் அ மெச்சூர் உமன், நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, இட்ஸ் ஒன்லி ஃபன்னா. ஸோ தே சே லைக் தட். ஸோ அதனால வயசு பொண்ணுங்கிட்ட போக பிடிக்கலன்ற மாதிரி டெட்டல். யங்ஸ்டர்ஸ் தவிர இது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, வந்து ரொம்ப ஏஜ்டான ஆட்களும் அந்த மாதிரி கூடுறதா சொல்கிறாங்க. வந்து அப்படின்னா அவங்க அந்த ஏஜில் வந்து அவங்களால எதுவும் இது பண்ண முடியாது, கூட கூப்பிட்டு ஒன் டே அவங்க படுத்துக்கிறது மட்டும்தான் அவங்களோட, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க, ஒன் டே படுத்துக்கிறது மட்டும்தான் அவங்களோட, அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தானேங்க, ரெண்டுமே ஒன்று தானே. ஒரு இஷ்டம் இல்லாத ஆம்பளை தான் தொடர்றது தான் அட்ஜஸ்ட்மெண்ட். தொடுறாங்களோ கூட படுத்துக்கிறாங்களோ இல்லை தடவுறாங்களோ, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இட்ஸ் லைக் you're with another man in the bed. That is adjustment. ஸோ அதனால அது ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. மோகன்லால் கூட நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. 2 படம் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் என்ன மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போனதே மோகன்லால் சார் தான். ஏன்னா மோகன்லால் சாருடைய ஃபாதர் இன்லாவும் என் டேடியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைல்ட்ஹுட்டில் நல்லதொரு குடும்பம் பண்ணது பாலாஜி அங்கிளுடைய படம் தான். சிவாஜி அங்கிள் ஹீரோ, வாணிஸ்ரீ ஆண்டி ஹீரோயின், அவங்க பையனா பண்ணியிருந்தேன். அண்ட் தட்ஸ் வேர் ஐம் சீயிங் மோகன்லால் சார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். மை டேடி இஸ் ஆல்சோ மீட்டிங். அப்போ நான் UKG. ஸோ அவர் அப்போ தான் ஹி வாஸ் ப்ரப்போஸ் டு பாலாஜி அங்கிள்ஸ் டாட்டர்.
சொன்னேன் இந்த பையன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் ஹீரோவாக பார்க்குறேன். நான் போய் என் ஃபர்ஸ்ட் மூவி, அதனால தான் எங்கள் அப்பா வந்து அவரோட நடிக்க பெர்மிஷன் கொடுத்தாரு. ஏன்னா ஃப்ரெண்டுடைய சனின்லா, ஸோ சேஃப்டி. புது ஹீரோ எடுத்தோடனே ஏதாவது பண்ணிட்டாருன்னு எங்கள் அப்பாவுக்கும் பயம் தான். அதனால இவர் கொடுத்தனால தான் ஐ வாஸ் சேஃப். அண்ட் அடுத்தது அங்கிள் பன், அதுவும் மோகன்லால் சார் படம். ஸோ மோகன்லால் பற்றி டைரெக்டாக யாரும் இது வரைக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கிசு பாணிகளில் மோகன்லால் பற்றி சில செய்திகள் வருது. லைக் அது வேணும்ட்டே ஒரு காசிப் உண்டு பண்ணி யார் பேர்லையாவது பழி போட்டு ஒருத்தங்க அவங்க ஸ்தானத்துலேருந்து இறக்கணும். அது வந்து ஐ டோன்ட் பிலீவ். லெட் தம் ப்ரூவ் இட் அண்ட் டெல். தகுந்த ஆதாரத்தோட சொல்லிட்டோம். இவங்க ராதியா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்லையும் மலையாளத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. See, she has done more movies in Tamil than me. ஸோ நான் அந்த அளவுக்கு தமிழ் எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சது மலையாளம். வாட் ஹேப்பன் தேர் ஐ டோல்ட். இதை விட தெலுங்கு ரொம்ப கம்மி. 2 படம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஹீரோயினா. கண்டம் சுத்தமாக என்னால் ஒன்று பேசணும், ஒரே படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால லைக் பட் எந்த லாங்குவேஜெல்லாம் வெரிஃபை பண்ணி தாங்க போகணும். பேசுகிற விதத்துலேயே தெரியும். தமிழ் கண்டுபிடிக்கிறது அவங்க இந்த மாதிரி. தமிழ் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, ஒரு வயசு வரைக்கும் தே வில் கம் பிஹைண்ட். நான் கேள்விப்பட்டது ஃப்ரம் அதர் கேர்ள்ஸ். யங் ஏஜ்ல இருக்கும் போது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு ஓல்ட் ஏஜுக்கு வந்து நம்ம சேஃபர் ஜோனுக்கு போயிட்டதா தான் நாங்கள் ஃபீல் பண்றோம். நிறைய ஹீரோயின் சொல்றாங்க எங்க இது மாதிரி அந்த மாதிரி. வாட் ஐ ஃபீல் இஸ் தட் யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கு மேபி, பட் எல்டர்ஸ்க்கு இல்லை. பட் நான் யங்ஸ்டரா வந்தபோது எனக்கு பிரச்சனை இல்லை. புதுசா வர யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் சொல்றதுன்னா என்ன சொல்லுவீங்க? வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் என்னன்னாக்கா, ரொம்ப இழுத்து நீட்டமாக பேசி ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறவன் தான் அவங்க கூட படுக்கணும்னு நினைப்பான். ஸோ அதனால அந்த மாதிரி டாப்பிக்கை கிறிஸ்பாக கட் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுங்க. சார் குட் மார்னிங் இல்லை குட் ஈவினிங், ஃபோன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னங்க என்ன படம் எடுக்கிறீங்களா என்ன ஏது சட்டு போட்டு நீங்கள் பாயிண்ட்டை பேசி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கே தெரியும் அவங்க அதை இழுத்து பேசுகிறாங்களா, பிராக் ஆன் பண்ணுறாங்களா, டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்களான்னு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் கெட்டிங் தி அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி உங்களை ஆஃபீஸ்க்கு நேராக பார்க்க கூப்பிடுவாங்க, எதுக்காவது கூப்பிடுவாங்க, போகும்போது இந்த மேட்டரை நீங்களாவே ஓப்பன் பண்ணி கேட்டுருங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பு. சார் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி அப்பெல்லாம் எதுவும் இருக்காது இல்லை சார், ஏன்னா எங்களுக்குலாம் எல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி, எனக்கு நடந்தது ஒரு இன்சிடென்ட், பட் மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இப்படி இழுத்து கொண்டு வந்து படுக்க வச்சு கொண்டு நோபடி வில் டூ எனிதிங் ராங். அதனால அது வந்து எப்போவோ யாரோ ஒருத்தங்க பண்ணுற வேலையை தவிர ரெகுலராக எந்த சினிமா கம்பெனிலையும் தே வாண்ட் டூ லைக் தட். அண்ட் மலையாளத்தில் நீங்கள் பார்த்தா ஆஃபீஸர்ஸ் கம்மி. நீங்கள் இங்கேருந்து இப்போ தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் நிறைய அங்கே புக் ஆகிறாங்க மலையாளத்தில், மலையாள பொண்ணுங்க இங்கே புக் ஆகிறாங்க. ஸோ இட் இஸ் லைக் அது ஃபோனில் கூட உங்களுக்கு முடிஞ்சிடும். பட் வாட் எவர் இட் இஸ் ஃபோனில் கூட நீங்கள் கேட்டுக்கிறதே தப்பில்லை. இப்போ எது எடுத்தாலும் நம்ம ஒரு இது பார்த்துட்டு போகிறோம்ல, இப்போ உன்னையில் வெதர் ரிப்போர்ட் பார்த்து கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி எதுக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு நீங்கள் போங்க. அப்போ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அவங்களுக்கு உங்கள் நடிப்பை விட உங்கள் திறமையை விட ஏதோ ஒரு வந்து படுக்கிற பொண்ணு தான் முக்கியமாக தான் அவங்க போட்டு எடுத்துகிட்டு போட்டோம். அதை பற்றி யூ டோன்ட் பி பாதர்ட். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் இவங்க மட்டும் தான் இது பண்ணுறாங்களா, இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இல்லை படத்தில் நடிக்கிற சின்ன ரோலில் நடிக்கிற மற்ற நடிகர்கள் அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கு? எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க சார், எந்த தப்புமே இல்லை. இவங்க எல்லாம் ஒரு ஆளோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஆளுக்கூட போனால் அடுத்த ஆள் ஈகோ வரும், அவருக்கும் ஒரு இடத்துல இருந்தாகணும். பை த எண்ட் ஆஃப் த டே டைரக்டரோட போனால் ப்ரொடியூசர் கோவப்படுவார், பணம் போடுறது அவர், கேமரா அழகாக காட்டுறது கேமராமேன், அடுத்தது அவங்க வந்த சோர்ஸ் மேபி வித் த மேனேஜர். ஸோ இந்த மாதிரி இட் வில் கோ ஆஸ் அ திங். அது உங்களுக்கு தெரிய மாட்டேன். ஜஸ்ட் ஒன் பர்சன், திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் எனிவேர். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதோட ரியாக்ஷன் இருக்குமா? இப்போ ஷூட்டிங்கில் நீங்கள் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது டார்ச்சர் பண்ண தான் செய்வாங்க. கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இட்ஸ் லைக் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ டேட். இப்போ டேட்டிங் ட்ரிப்பு காலேஜில் போகிறாங்க, எல்லாமே போகிறாங்க, ஜஸ்ட் டேட் வித் ஒன் மேன், இட்ஸ் லைக் தட் அப்படின்னு. ஸோ நீங்கள் எடுத்துக்கிற முறையை பொறுத்து இருக்கு. நான் தான் சொன்னேன், இட்ஸ் நாட் டேட்டிங் அலோன், இட்ஸ் ஈவன் மேட்டிங். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் தேர் அண்ட் இட்ஸ் ஃபார் மனி, இட்ஸ் நாட் மியூச்சுவல். நீ ஆசைப்பட்டு ஒரு பையனோட போகிறதுக்கும் நீ பணத்துக்கு போகிறதுக்கும் உன் வேல்யூ வேறு மாதிரி ஆகுது. இப்போ நீ ஆசைப்பட்டு ஒரு பையனோட போகும்போது உன் மேலே மரியாதை இருக்கும், அந்த பையனுக்கு உன் மேலே ஒரு லவ் இருக்கும், ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். பட் when you go for an adjustment, உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. அண்ட் why do you want to go? இன்னொன்று சொல்லுவாங்க, ராதிகா வந்து பெட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த கேரவனில் கேமரா வச்சு பார்ப்பாங்க ட்ரெஸ் மாற்றுறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை? அது எனக்கு நான் ஹீரோயினாக நடித்து முடிக்கிற வரைக்கும் கேரவான் இல்லைங்க. நான் குழந்தைய பெற்று 3 வருஷம் வரைக்கும் சென்னையிலேயே விதின் சென்னை நடந்த ஷூட்ஸ் மட்டும் தான் போனேன். யாதிமாகி, விலை, புழல், கோட்டி, இந்த மாதிரி மகான் கணக்கு, இந்த மாதிரி படங்கள் தான் நான் நடிச்சிட்டு இருந்தேன் அந்த வருஷங்க. நான் எப்போ மதர் கேரக்டராகி அங்கே போனேனோ விக்ரமாதித்யன் எடுத்த வருஷம் வந்து 2014. அப்போ தான் நான் கேரவேனியாக கேரளாவில் பார்க்குறேன். அது வரைக்கும் எப்படி கேரவேன் ஐ எம் நாட் ஏபிள் டு கனெக்ட்.
ரீசெண்டாக அவங்க சொன்னாக்கா இட்ஸ் ஃபைன். இப்போ ராதிகா சொல்லும்போது நிறைய பேர் அவங்க சொல்கிறாங்க வந்து, பட் யாரையும் பேரை சொல்ல மாட்டாங்க. சிலர் தான் வந்து பேரை சொல்கிறாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன், அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மேபி லைக் அவங்க குடும்பங்களை கெடுக்க வேணாம் இருக்கலாம், பகை இல்லாமல் இருக்கலாம், பகை இருக்கக்கூடாதுன்னு இருக்கலாம். அண்ட் செகண்ட் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, தே ஹாவ் டு செட்டில் டவுன், தே ஹாவ் டு கெட் மேரிட். நாளைக்கு ஒரு குடும்பத்தில் இவங்க சம்மந்தி இந்த மாதிரி பண்ணாங்களா, அந்த மாதிரி பண்ணாங்களா, இவரோட சம்மந்திக்கு கனெக்ஷனா, இதெல்லாம் எதுக்குன்னு இருக்கலாம் இல்லையா? சரி, மெச்சூர் மைண்டை தான் யோசனை பண்ணி பாருங்க. இஃப் ஷி வாண்ட்ஸ் டு சேவ் சம்படி, மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கத்தை அவங்க கொட்டுறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம பாசிட்டிவ் நோட்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம நெகட்டிவாகவே எடுத்துகிட்டு போனால் எல்லாமே தான் தப்பாக தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களாம் சொல்கிறீங்க யாருமே ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. ஓப்பன் அப் பண்ணால் அதில் 1000 குற்றத்தை கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ மற்றவங்க எப்படி ஓப்பன் அப் பண்ணுவாங்க? ஜஸ்ட் திங்க் ஆஃப் திஸ் திங். யூஆர் டெல்லிங் யாரும் ஓப்பன் பண்ண மாட்டேங்க. ஓப்பன் பண்ண அவங்க கிட்டேருந்து வாயை பிடிங்கி இந்த மாதிரி பேசுனாங்க, அந்த மாதிரி பேசுனாங்க, இது ஏன் பண்ணாங்க, அது ஏன் பண்ணாங்க, அப்போ எப்படி ஓப்பன் அப் பண்ணுவாங்க? சில ஓப்பன் அப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது பேசி பிரயோஜனம் இல்லை, எதுவும் நடக்க போகிறது இல்லை வந்து. அது நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால கூட நம்ம பேசாமல் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. See, this is just a motivation for the younger generation who has come. நீங்கள் பொழைச்சிக்கலாம், தப்பிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் ஜாப் மாதிரி போய் எடுத்து சினிமாவை செய்யலாம். சேஃப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி ஜென்ஸும் கொஞ்சம் மனநிலையை மாற்றிக்கணும். அவங்களுக்குன்னே ஒரு பொண்டாட்டி வீட்டில் காத்துட்ருக்காங்க. அவங்கள நம்பி அம்மா அப்பா நம்ம வளர்த்த பையன் இப்படி மோசமாக வளர்த்துருக்கோமா அவங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா அவங்களும் கூப்பிட மாட்டாங்க. இதுக்கு let them take their time and do it. கொஞ்ச நாள் கோஆப்ரேட் வித் ஹேமா கமிட்டி, see whether you're getting the returns. இல்லை வேண்டாம், நாங்கள் இருக்கிற லைஃபே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது, ஐ லைக் டு கோ வித் மென், எனக்கு இந்த மாதிரி இந்த ஹீரோவோட போகிறது பிடிச்சிருக்கு, அவரோட போகிறது பிடிச்சிருக்கு. இஃப் யூ வாண்ட் டு கோ that nobody can stop you. நடிகைகளை வந்து நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர், கேமராமேன் இந்த மாதிரி ஆண்கள் அப்ரோச் பண்ணுறது மட்டும்தான் இருக்கா, இல்லை ஆண்களை பெண்கள் அப்ரோச் பண்ணுறதும் இருக்கா? சரி, எனக்கு இப்போது சில பெரிய ஹீரோஸ் பற்றி ரூமர் வரும்போது எனக்கு இந்த பெண்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதது கூட காரணமாக இருக்கலாம்னு தோணுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வாண்டட் ஹீரோ ஆன் டேட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாமே ஒரு க்ரஷ் இருக்கும், ஒரு ஏதாவது மேபி அதனால இவங்க போய் அவங்க ஏதாவது நோஸ் கட் கொடுத்து அமிச்சு ஒரு கிரட்ஜ்னால கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ மோகன்லால் சார் பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு, நீங்கள் விஷால் சார் பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்றாங்க. பட் வி டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ட்ரூ. இந்த என்ன அக்கார்டில் அந்த மாதிரி வந்திருக்கு கம்ப்ளைண்ட்ஸ், வி டோன்ட் நோ. இட் குட் பி ஈவன் ஜெலசி. நம்மளை போடாமல் அந்த பொண்ணை போட்டு புக் பண்ணுறாரு ஒரு படத்தில். நம்ம எத்தனை வாட்டி ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம், கொடுத்தாரா சான்ஸ், அதெல்லாம் கூட இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி சில சொல்லப்படுறது வந்து என்ன வாய்ப்பு கிடைக்கல அதனால வந்து சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம். அதுவும் தட்ஸ் தேர். பெரிய நடிகைகள், முன்னணி நடிகைகள், ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னாடியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஹீரோயினாக இருக்கிறவங்க, அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன காரணம்? ஒன்று அவங்களுக்கு டைம் இருக்காது, அவங்களுக்கு டைம் இருக்காது. டு கோ கிவ் அன் இன்டர்வியூ, கம் பேக் அண்ட் ஆல், தே வாண்ட் கெட் த டைம். 100% they want to have the time. எனக்கு பிகினிங்கில் கூட ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் டெலிஃபோனிக் கால்ஸ் தான். டெலிஃபோனில் தான் ஐ வாஸ் கிவிங் இன்டர்வியூஸ் இந்த டெலிஃபோன் அண்ட் ஃபினிஷிங் இட் ஆஃப் பிகாஸ் ஐ வாஸ் இன் அ ஷூட். இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஃப்ரீ. இப்போ 15th மேலே ஐ வில் பி டோட்லி. இப்போ 15th அப்புறம் பேட்டி வேணும்னா ஐ வாண்ட் கிவ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அவங்கெல்லாம் மேபி தேர் இந்த லைம் லைட் அண்ட் இங்கேயும் அங்கேயும் கேரளா கீரளா ஆந்திரா சுற்றிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. நடுப்புற உங்களுக்கு டைம் கொடுத்து பேட்டி கொடுத்து எனக்கு இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இப்போ ஓப்பன் அப் பண்ணிட்டா ஒரு சேனல் நிறுத்தாது, இல்லை மாறி மாறி எல்லா சேனலும் they'll be calling you for the interview. இல்லை, அவங்க முன்னணி ஹீரோயின்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ மற்ற நடிகையோட கம்பேர் பண்ணும்போது அவங்கள அப்ரோச் பண்ணுறது குறவாக இருக்குமா? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்கள நிர்பந்திக்கிறது குறவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நிச்சயமா. ஒரு வேளை டு ஸ்டார்ட் வித் தே மைட் ஹேவ் அண்ட் ஆஃப்டர் கமிங் டு அ பொசிஷன் தே வுட் ஹவ் செட் நோ. இல்லை வரும்போதே தே கம் ஃப்ரம் பிக்கர் ஃபேமிலிஸ், குட் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், தே வுட் ஹவ் செட் நோ இன் தி பிகினிங் இட்ஸ். ஆனால் சினிமா இஸ் ஆல் லக்குங்க. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி 100 படம் கிடைக்கும்னு இல்லை. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதனால படம் ஃப்ளாப் ஆகிறதும் கிடையாது. அப்படின்னு எனக்கு இத்தனை படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்காது. கேரளாவில் இப்போ வந்து எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனால தான் படம் ஓடிச்சா, எழுதி படம் ஓடலையா எனக்கு? சரிங்களா? அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் படம் ஓடும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் படம் ஃப்ளாப்லாம் கிடையாது. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படம் ஓடலைன்னா என்ன பண்ணுவீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படம் ஓடல, இல்லை படம் ஓடி உங்களுக்கு வேறு படங்க கிடைக்கல, அப்போ இழந்தது வந்து காசு இல்லை, உங்கள் கருப்பு. யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் தட். இப்போ நீங்கள் தமிழ், மலையாளம், தெலுங்குலாம் நடிச்சிருக்கீங்களா? இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும். ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து இது மாதிரி. இப்போ ஹாலிவுட்லேயே சரி, இல்லைன்னா இங்கே ஹாலிவுட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரிங்க. ஹாலிவுட் வந்து தே ஆர் ஓகே வித் ஈச் அதர், கம்பேனியன்ஷிப்பு, they like each other, they go to bed, it's like that. But I don't think it's compulsory in Hollywood. Hollywoodல எல்லாம் கம்பல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாலிவுட்ல கூட அவங்க லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹாலிவுட். ஸோ அவங்களே ஆசைப்பட்டு if they work with somebody, அவங்களுக்கு ஒரு க்ரஷ் வந்துச்சுன்னா they are going. அது ஒரு என்ஜாயபிளாக போயிடுது அவங்களுக்கு. இது
இஷ்டமே இல்லாத ஒரு ஆம்பளை, பிடிக்காத ஆம்பளை, கம்பல்சரி அவன் கூட வானா, அதுதான் கஷ்டம்.